சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த நாள் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்படியாக அன்பு சகோதரியே, இந்த ஈசாக்குக்கு அமலேக்கியர் எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அவன் கிணறு எடுப்பான். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எங்களுடையதுன்னுவாங்க. இப்படியாக அமலேக்கியர் அவனை பயங்கர தொல்லை கொடுத்தாங்க. ஆனா கடைசியில அவன் நினைத்தான், தொல்லை கொடுத்த கடைசியில ஒரு ஊற்றை உருவாக்கும் போது, கிணறு நோண்டும் போது அதுல தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை கொண்டு எடுத்து நிலத்துக்கு நீர் பாய்ச்சினா, நீர் பாய்ச்சிக்கும் போது எல்லாருக்கும் 50 மடங்கு 30 மடங்கு தான் கிடைக்கும். ஆனா ஈசாக்கு விதை விதைக்கும் போது 100 மடங்கு பலன் அடைந்தான். ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்தார். அப்படியாக நீ பண்ணுகிற வியாபாரத்திலும் சரி, நீ பண்ணுகிற காரியத்திலும் சரி, ஆண்டவர் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பார். நீ அவரிடத்துல கேட்கும் போது, அவரிடத்துல நீ பொறுமையா இருக்கும்போது உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நம்பு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.